வணக்கம். நமக்கு என்கிற ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு கேள்வி சார், வாட் ஆர் த பிளானட்ஸ் டூ இண்டிகேட் லா ஸ்டடீஸ்? இந்த சட்டத்துறை சார்ந்த அமைப்பு, சட்டம் சம்பந்தப்பட்ட துறையில படிக்கிறதுக்கான கிரக அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. சரி, முதலாவது நிலையாக நிதித்துறை, நீதித்துறை இது 2க்கும் குரு தான் காரக அமைப்புகள்ல வருவாரு. அதே நேரத்துல இந்த இடத்துல சனியின் சுபத்தன்மையும் தேவைப்படும். ஓகே. எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்துல 2 10ஆம் அமைப்போட குருவும், சனியும் சுபநிலையில தொடர்பு கொண்டு லக்னம், லக்னாதிபதி பலமாக இந்த லக்னம், லக்னாதிபதி பலமா இருந்தா தாங்க எதையுமே பண்ண முடியும். இல்லையா எதையுமே பண்ண முடியாதுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ராசி லக்னத்தின் அமைப்புகள்ல 2 10ஆம் அமைப்போட சுபநிலையில சனி, குரு தொடர்பு கொள்ளும் பொழுது நீங்க சட்ட படிப்பை படிப்பீங்க. தசாபுத்தி ஒத்துழைக்கிற பட்சத்துல நீங்க இதுக்குள்ள போவீங்க. ஓகேங்களா? இதுல நீங்க வாதாடுற லாயரா வரீங்களா? இல்ல டாக்குமெண்டேஷன் சப்மிட் பண்ற லாயரா வரீங்க? இல்ல இத மட்டும் ப்ரிப்பேர் பண்றீங்க. எக்ஸிடென்ட் பண்றீங்களா? அப்படின்றது அதுவும் உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய நிலைதான். வாதாடக்கூடிய சகல லாயருடைய ஜாதகமும் ராசி லக்னத்தோட 2 10ஆம் அமைப்போட சனி சுபநிலையில தொடர்பு கொண்டிருப்பார். சனி சுபநிலையில தொடர்பு கொண்டிருக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். சனி கொடுக்கிறது அத்தனையும் ஒரு மனிதருக்கு தேவையில்லைன்னு சொல்லுவீங்களே, இப்ப மட்டும் சனி 2 10ஆம் அமைப்போடு தொடர்பு கொண்டு இது பண்ணும்பொழுது இங்க நீதித்துறையில வருதே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல இத நான் ஒரு நிரூபிச்சிருக்கேங்க. ஒரு லோயர் கிட்ட செக் பண்ணி, அ ஒரு இடத்துங்கள்ல ஓகேங்களா, ஒரு ஒரு குறிப்பிட்ட சில இடங்கள்ல சனி 2 10ஆம் அமைப்போடு தொடர்பு கொண்டு சுபநிலையில தொடர்பு கொள்ளும் பொழுது, அந்த லோயரே சொன்ன ஒரு விஷயம். என்ன சொன்னாங்க அப்படின்னா, "நாங்க பொய் தான் சொல்றோம்ன்னு." பொய் சொல்லி கிளையண்ட்ட காப்பாத்துறதுங்க. ஓகேங்களா? அதுல நான் செக் பண்ண அந்த லாயர்ல ஒருத்தர் என்ன சொன்னாங்க, "நாங்க பொய் தான் சொல்றோம்ன்னு ஜட்ஜுக்கே தெரியுங்க." அப்படின்னு சொன்னாங்க. சமீபத்தில நம்ம பார்க்கல நூறுவெள்ளி கேஸு. இதெல்லாம் எப்படி? இந்த மாதிரியான அமைப்பு தான். அவங்க பண்ணது சரி அப்படின்ற மாதிரியான அமைப்புகளை பொய்யாக சொல்லி வாதாடி, சட்டத்தில இருக்கக்கூடிய ஒரு மாதிரியான சாதகம் இல்லாத நியாயமற்ற நிலையை எடுத்து, அத நியாயமாக கொடுத்து ஜெயிச்சு வெளியில வரக்கூடிய அமைப்புங்க. பொய்ய சொல்லி கிளையண்ட்ட காப்பாத்துற அமைப்புங்க. இது நிரூபிக்கணும்னா சமீபத்தில வந்த அந்த 100 வெள்ளி கேஸ் எடுத்துக்கங்க. எப்படி இத பண்ண முடியுது அப்படின்னாக்கா, அந்த சட்டத்துறை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இருக்கக்கூடிய படிப்பு சனியை சார்ந்தது. பொய் சொல்லி கிளையண்ட்ட காப்பாத்தக்கூடிய அமைப்பு. ஓகேங்களா? இதற்கு அடுத்த நிலை இந்த 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 லா ரிலேட்டடான அமைப்புகள்ல நீங்க படிக்கணும் அப்படின்னா, உங்களுடைய ராசி லக்னங்களுக்கு 2 10ஆம் அமைப்போடு சனி சுபநிலையாக தொடர்பு கொண்டு அடுத்தடுத்த தசாபுத்திகள் வர்ற நிலையில நீங்க இந்த அமைப்புகள்ல உயரமான நிலையில வர முடியும். சரி, அப்ப நீங்களே ஜட்ஜ் ஆகணும். நீதிபதி ஆகணும். அதுக்கு சனி 11ஆம் இடத்தோட தொடர்பு இருக்கணும். இந்த 2 இடம் வருமானம் தேடுற இடம். அதாவது 2 10 வருமானம் தேடக்கூடிய இடம். 11 நீதி குடுக்கக்கூடிய இடம். அப்ப நீதி குடுக்கணும் அப்படின்னாக்கா, நீங்க எப்படி இருக்கணும்? முதலாவது நிலையாக சூரியன் சிம்மம் பலமா இருக்கணும். எத்தன விதிகள் வருது பாருங்க. ஒருவர் சாதிக்கிறாரு, ஒருத்தர் பெருசா வராரு அப்படின்னா, அது சாதாரண விஷயம் இல்லங்க. ஒருத்தர் மிகப்பெரிய அமைப்புல வராருன்னா, சகலமும் பொருந்தி இருக்கணும். முதலாவது நிலையாக அவருக்கு சூரியனும், சிம்மமும் நல்லா இருக்கணும். ஏன்? நீங்களா தனியா ஒரு பிரைவேட் கோர்ட் வச்சு நடத்த முடியுமா? முடியாதுல்ல. அரசு சார்ந்த கோர்ட் அது. அதுல நீதிபதியா போகணும் அப்படின்னா, அரசு தரப்புல இருந்து நீங்க போணும். அரசு சார்ந்து நடுநிலையான ஒருத்தரா நீங்க இருக்கணும் அப்படின்றதுக்கு, நீதிபதியா இருக்கிறதுக்கு முதல்ல சிம்மம், சிம்மாதிபதி பலமா இருக்கணும். லக்னம், லக்னாதிபதி பலமா இருக்கணும். அதற்கு அடுத்த நிலையாக கடுமையான சுபநிலையான சனி 11ஆம் இடத்தோட தொடர்புல இருக்கணுங்க. எவ்ளோ விஷயங்கள் வருது பாருங்க. ராசிக்கு 2லயோ, லக்னத்துக்கு 2லயோ, லக்னத்துக்கு 10லயோ அப்படி இருந்து, லக்னத்தின் 11ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய சனி, சுபத்துவ சனி, குரு படுற அமைப்புகள் இருக்கக்கூடிய சனி, உங்களை நீதிபதியாக மாத்துவார். ஜுடிஷியனாக மாத்துவார். இது அனுபவத்தின் பேர்ல தான் வரும். எடுத்தோனே யாரும் 15 வயசுலலாம், 20 வயசுலலாம் இதாக முடியாதுல்ல. அப்ப முதல்ல சில அமைப்புகள்ல இருந்து, அதுக்கு பிறகு அந்த வரக்கூடிய அனுபவங்களை எடுத்து, அதுக்கப்புறம் போற மாதிரியான விஷயம் இருக்கும். ஆனால் இருக்கும். இதுல நீதிபதியா இருக்கிறவரு குறைவா சம்பாரிப்பாரு. நியாயவானா இருப்பாரு. எத்தன பாருங்க. வழக்கறிஞரா இருக்கிறவரு, லாயரா இருக்கிறவரு நெறைய சம்பாரிப்பாரு. பொய் சொல்லுவாரு சொல்றோம். நீதிபதியா இருக்கிறவரு ஒரு லிமிட்டா தான் சம்பாரிப்பாரு. நியாயமானவரா இருப்பாரு. சில அமைப்புகள் அப்படி இருக்கும்னு வச்சுக்கங்களேன். முன்ன பின்னன்னு வச்சுக்கங்க. ஏன்னா, இப்ப நெறைய விஷயங்கள் நம்மளே கண்கூடா பார்க்குறோம். அப்ப இந்த அமைப்புகள்ல சனி சாரி சட்டம் சம்பந்தப்படுற துறைக்கு வரீங்க அப்படின்னாலே சனி, குரு இவங்க 2 பேரும் சுபநிலையில இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க டாக்குமெண்டேஷன்ல இல்லாம இருக்கிறதுக்கு புதன் கொஞ்சம் இதா இருந்து 2ஆம் பாவகம் வாதாடக்கூடிய பேச்சை குறிக்கக்கூடிய 2ஆம் பாவகம் ஸ்ட்ராங்கா இருக்கணும்.
ஓகேங்களா? அதற்கு அடுத்த நிலையில தான் மத்த விஷயங்கள்லாம். இதுல நீங்க ஒரு டீம் வச்சு, ஒரு ஃபர்ம் வச்சு செயல்படுறதுக்கு சூரியன் மறுபடியும் தலைமை. அந்த சூரியன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகேங்களா? இது மாதிரியான சகல விதிகளையும் செக் பண்ணி பாருங்க. அப்படியே ஒரு லாயருடைய ஜாதகத்துல பொருந்தும். போய் செக்லாம் பண்ண வேணாம். அப்படியே பொருந்தும். ஒரு லாயர் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்த எடுத்து பாருங்க. சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.